சிக்கன் ரெடி ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு சிக்கன் கூட போட்டுரு. இன்னும் ரெடி ஆகணும், டைம் வெயிட் பண்ணுங்க மேடம். அவங்க பிரச்சனை அவங்களுக்கு. இங்க என்ன நிலைமையில இருக்கு? இந்த சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சோ அது இன்னும் 2 நிமிஷம் ஆகும். சைடுல இந்த ஸ்வீட் பண்ணிடலாம். குத்தாலக்கி. குச்சாலக்கி. ஆமா. சாரி. ஓகே. அதுக்கு வந்து என்ன தேவை, என்ன பொருட்கள் இது வந்து தேவை? இந்த சாம அரிசி தேவை. இந்த சாம அரிசி வந்து 2 விதமான அரிசி இருக்கு. இப்போ நமக்கு மார்க்கெட்ல கிடைக்குது, அதை வச்சு யூஸ் பண்ணிருக்கேன். இது ரைஸோ? ஆமா, இது கைண்ட் ஆஃப் ரைஸ் வச்சுட்டு ஸ்வீட் பண்ண போறியோ? ஆமா, அதை வச்சு பண்ண போறேன். சாம அரிசி. ஏன்னா ஆல் தி பெஸ்ட் சொல்ற மாதிரி இருக்கவங்க ஷோல்டர்லாம் தட்டி விடுறாங்க இதுக்கு. சோ இது வந்து ஒரு 3 hours நல்லா ஊற வச்சுட்டு, இது நல்லா நம்ம வீட்ல பொங்கல் வேக வைக்கிறீங்களா அந்த பக்கத்துல வேக வச்சிரோம். அவ்வளவுதான். சோ இத நம்ம அதுல போட்டுடலாம். ஓகே. ஆமா, இது ஒரு கருப்பட்டி வச்சு அப்படியே ஃபைனல் பண்ண போறோம். கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி கணக்கு. அந்த பக்கம் தான் இது. ஓகே. ஷெஃப் செய்யறது வந்து அந்த டிஷ்ஷோட பேர் வந்து குச்சாலிக்கி, கரெக்ட்டா? ஆமா. ஷெஃப் தீனா உங்க லைஃப்க்கு வந்தது நீங்க எவ்வளவு லக்கி? என்ன நீங்க டைரக்டர் 5 நிமிஷத்துல இப்படி மாத்திட்டே நீ. அதான் லக்கின்றதை விட பிளஸ்டுன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலா. இது வந்து நாங்களா நடந்த மேட்ச் கிடையாது. இட்ஸ் அ மேட்ச் மேட் பை காட்னு சொல்லலாம் உண்மையிலே அது. ஏன்னா இது இன்டென்ஷனலா மேட் இன் ஹெவன். ஆமா ஆமா ஆமா. ஒரு சின்ன வேலைனா கூட நான் ஜூ கிட்ட கேட்டுட்டு சொல்லவா, அவள்கிட்ட பேசிட்டு சொல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மியூச்சுவலா 2 பேருமே அப்படிதான். எது பண்ணாலும் ஒரு வேர்ட்ல அவரை பத்தி சொல்லுங்க டக்குன்னு. ஒரு வேர்டு அப்படி சொல்லாம செஞ்சா வீட்டுல விட மாட்டாங்க. வீட்டுல விட மாட்டாங்க. இப்ப பாருங்க, நீங்களே எதிர்பார்க்காத ஒரு வேர்ட் இப்ப சொல்ல போறாங்க. ஒரு வேர்டில் யோசிக்கிறாங்க. கணவனை பத்தி. அப்படி இல்ல, அவரு ஃப்ரெண்டு தான், மோர் தென் ஃப்ரெண்டு. எனக்கு ஃப்ரெண்டு, அடிக்கிறதுக்கு பில்லோ, ஹஸ்பண்ட், நல்ல அப்பா, எல்லாமே. எனக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறேனோ அந்த ஒரு அவதாரமா மாறிடுவாரு. நான் இருக்கிறேன் அப்படின்னு. ஓகே, நீங்க பண்றது குச்சாலக்கி. உங்க வைஃப் உங்களுக்கு எவ்வளவு லக்கி? பிஃபோர் மேரேஜ் பாத்தீங்கன்னா நான் வேற டோட்டலா, அதாவது கோவப்படுவேன் அதிகமா, பேச்சுகள் அதிகமா. வந்து எனக்கு கிச்சன்ல வேலை செஞ்ச பையன் நான் இங்க இருந்து அங்க சத்தம் வரும், டேய் என்ன அப்படி சொல்லி பயங்கரமா சத்தம்லாம் போடுவேன். பயங்கரமா சாஃப்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அது அந்த மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அந்த சத்தங்கள் அப்படி இருக்கும். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து எப்படி மாறினா கரெக்டாக இருக்கும், எத்தனை யாராட்டில் எப்படி பேச நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த ஒரு பழக்கத்தை கற்றுக் கொடுத்தது மெயினாக வந்து ஜூலி கிட்ட இருந்து. டீச்சர் அம்மா. ஆமாம், டீச்சர் அம்மா. இன்னைக்கும் நடக்கும். ஆனால் ஜூலிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க, அவள் எல்லாத்தையும் அதை பண்ணோம் இது பண்ணணும் சொல்லி எல்லாம் பிளான் பண்ணுவா. ஆனால் அவள் நின்று இடத்த விட்டு நகர மாட்டா. ஆனால் என்னை எப்படி ஓட வைக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக பிளான் பண்ணுவா. சரி, இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஷெஃப் வேணாம் ஷெஃப், நாங்க சாப்பிட்டுருவோம். இல்ல இருங்க ஷெஃப், நாங்க சாப்பிட்டுருவோம். இது போட்ட மாதிரியே திரும்பி வரலையே, வேற மாதிரி திரும்பி வருது. அங்க பாரு, ஒரு ஆள் ரெடியா இருக்கு. நான் சொன்னேன் ஷெஃப் போடாதீங்கன்னு சொன்னேன். இது எல்லாமே எல்லா ரூல்ஸையும் மாத்திரம் இன்னைக்கு நம்ம. ஓ, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஐயோ, செமையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. இல்ல, உங்களுக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருந்தா இது டச்சிங் சாவு சாப்பிடலாம். அடியே ரத்தி அக்னி கோத்ரி. அங்க கன்சோல்ல இருக்கிற டீமுக்கு என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால், அதுதான் நாங்க டின்னருக்கு சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, ஏதாவது போடுங்க. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கருப்பட்டி ஊற்றினா போதும். அல்ல, அப்ப மதுரத்துக்கு என்ன பண்றது? ஸ்வீட் அதான் இந்த கருப்பட்டி தான் மதுரை. அது மதுரை இருக்குமா? கருப்பட்டி தான் மதுரை. இன்னொரு வாட்டி ஷெஃப் நம்ம அவளை சொன்னேன். எப்படி மிரட்டுறாங்க பாரு. வாவ். எங்களுடைய சமையல் எக்ஸ்பிரஸ் ப்ரோக்ராம்க்கு வந்தா மெயினா வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்போம். சாப்பிடுறதுக்கு சென்னையில விசேஷம். விசேஷம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் 2 பேர் போயிட்டு வந்தோம். நல்ல ஒரு சவுத் இந்தியன் ஆம்பியன்ஸ்ல நல்லா பண்ணியிருக்காங்க. 3 ஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஒரு சாப்பாடு. 4 ஸ்டேட், அதாவது தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. ஸோ விசேஷம் சொல்லி நந்தனத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ராப்பர் ட்ரெடிஷ்னலான ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்டு நான் சாப்பிட்டேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். என்ன அங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க? அங்கே நாங்கள் சாப்பிட்ட அந்த கடலைக்கறியா இருக்கட்டும், ஸ்டூ ஸ்பெஷலி அந்த மஷ்ரூம் கறி ஒன்று கொடுத்தாங்க, அப்புறம் மஷ்ரூம் பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு விசேஷம். ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம்
Okay. அந்த காஸ்ட் வைஸ் பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான் ஆனா வெரி குட் ஃபுட் சாப்பிட்டு வந்த ஒரு ஃபீல் Once in a while ஈவன் try ஸ்பெஷலி வந்து ஆப்பம் நம்ம சென்னையில போய் சாப்பிடும்போது மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் வந்து ஈஸ்ட் போட்டு வச்சு எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க ஆனா அங்க போய் நீங்க சாப்பிடும்போது வெரி குட் இருந்தது வாவ் விசேஷம் மஸ்ட்